இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு அழகான தென்னந்தோப்பு. இந்த தென்னந்தோப்பு எங்கே இருக்குன்னா திட்டுவளை அடுத்த தரிசனங்கோப்பு அடுத்த அழகிய பாண்டிபுரம் எட்டாமடை அடுத்த கேசவன்புதூர் ஊரில் தான் இருக்குது. கேசவன்புதூர் அவங்க கேட்குற ரேட்டு வெறும் 60,000 ரூபாய் சென்ட்டுக்கு. 4 ஏக்கர் 26 சென்ட் இருக்குது. 12 அடி பாதை, பக்கத்துலலாம் வீடு தான். நம்ம இடத்துலையும் ஒரு குளமும் இருக்குது. உள்ள தண்ணி பாய்க்கிறதுக்கெல்லாம் ரொம்ப வசதி. 12 அடி பாதையில் உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் எவ்வளோ வரும்னா ஒரு 500-600 அடி வரும். அவ்வளோவுமே ஃப்ரண்டேஜ் தான். பார்த்தீங்களா தெரியும், காம்பவுண்டு கட்டிகிட்ருக்காங்க. சுற்றி காம்பவுண்டு கட்டுறாங்க. ஃப்ரண்டேஜ் ஃபுல்லாகவே காம்பவுண்டு கட்டுறாங்க. தென்னை மரம் இன்னும் காய் வரல, இப்போ தான் காய்க்கிற லெவலுக்கு வந்திருக்குது. உங்களுக்கு தண்ணி வச்சு உரம் வச்சு அதை நீட்டாக பார்த்து அழகாக பார்க்குறாங்க தென்னந்தோப்பை. பார்த்தீங்களா தெரியும், காம்பவுண்டு கட்டிகிட்ருக்காங்க. காம்பவுண்டு கட்டுறது தான் பார்க்கும். இவ்வளோ வாழையும் வச்சுருக்காங்க. தென்னை மரம் ஓரளவுக்கு மேலே வந்தாச்சு. இனிமேல் காய்க்க தான் செய்யணும். இன்னும் சீக்கிரம் காய் பலன் இருக்கும். நல்லா காய் இருக்கும். தண்ணி வசதி நல்லா இருக்குது. தென்னைக்கு தண்ணி தான் முக்கியம். அது நல்லாவே இருக்குது. உள்ள பாக்கும் வச்சு விட்ருக்காங்க. பாக்கு ஊட மரம் நிறையா வேறு மரம் இருக்குது. இது தண்ணி வரதுக்கு அந்த சம்பு கட்டுறாங்க பாருங்க. 12 அடி பாதை, 12 அடி பாதை ஃபுல்லாகவே அவங்க அந்த காம்பவுண்டு கட்டுறாங்க. கேட்டு பொண்ணில் போட்டிருக்காங்க. காம்பவுண்டு கட்டுறாங்க. ஃபுல்லாகவே கட்டி தான் தருவாங்க. பார்த்தாலே தெரியும், வாழை வச்சுருக்காங்க. தென்னை மரம் முக்கால் கண்டிஷன் ஆயாச்சு. கூடிய சீக்கிரம் காய் வரும். குறைஞ்ச ரேட்டு. நீங்கள் மொத்தமாக 4.5 ஏக்கரையும் வாங்கி போட்டு உள்ள ஒரு சின்ன வீடு கட்டி அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இதில் போட்டு அதில் இருந்து பண்ண தோட்டம் மாதிரி ஆக்கலாம். பார்த்து வாங்கி இருக்கலாம். நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடியோ எடுக்கலை. நம்ம நடந்து போகிற வழி மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். இன்னும் போகணுன்னா இன்னும் போகலாம். பாதையெல்லாம் என்ன இது கட்டிகிட்ருக்காங்களா? சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ உங்கள் அத்தனை இதேமாரி கட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஃபுல்லாக ஒரு 500-600 அடி உங்களுக்கு வரும். இவ்வளோ தூரம் வரும் கண்டிப்பாக. நல்லா அழகாக பார்த்துருக்காங்க. தென்னை மரம் இன்னும் கண்டிப்பாக இன்னும் ஒரு வருஷத்தில் தென்னை மரம் நல்லா காய்ப்புக்கு வரும். வெறும் 60,000 ரூபா தான் கேட்குறாங்க. வாங்க இருந்து உடனே இருந்து குறைச்சி பேசிக்கலாம். தென்னந்தோப்பு காய்ச்சிருச்சுன்னா அது ஒரு ரேட்டு கூட்டிடுவாங்க. இது நம்ம வெளியில் போகக்கூடிய இடம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதிலேருந்து பக்கத்தில் வீடு இருக்கா, கேசவன்புதூர், காளிகாசம் போகக்கூடிய ரோடு கேசவன்புதூர். இது பக்கத்தில் வீடு. நாங்கள்லாம் தண்ணி பார்த்திங்களா, பைப்பில் தண்ணி பாய்ஞ்சிட்ருக்குது. தண்ணி பாய்க்குது. இது உள்ள வீடு தான். வீடு இதுலேருந்து பார்த்தாலே நம்ம இடம் தெரியும். தெரியல. கேட்டு தான் நம்ம அந்த தோப்பு பார்த்தோம்ல, அந்த கேட்டு தான் அந்த தோப்பு. இது போகக்கூடிய பாதையெல்லாம் வீடு தான் உங்களுக்கு. இதயத்தில் அது ஒரு பெரிய வீடு தான் இருக்குது. எல்லாமே வீடு தான் உங்களுக்கு. எப்போவும் எந்த இதுவும் வரலாம், எப்போவும் போகலாம். பெரிய கார்லாம் வர 12 அடினோன்னா நீங்கள் சின்ன பாதை நினச்சிருங்க. இது அந்த பழையாறு போகக்கூடிய பாதை.
இது பெரிய ரோடு தான். இது நம்ம அந்த தோப்புக்கு போகிற ரோடு. வாங்காப்பள்ளியில் போகும். பனைமரம் வந்து இயற்கையான இடம். இது அது பக்கத்தில் ஒரு கோயில். இந்த குளம் வரும், உங்களுக்கு பின்னாடி இடம் வரும். அந்த குளத்துக்கு பின்னாடி தான் நம்ம பார்த்த தோப்பே இருக்குது. இது ஒரு சிவன் கோயில் இருக்குது பக்கத்தில் இல்லை, ஒரு 1/2 கிலோமீட்டர் அது பின்னாடி வரும். 4.5 ஏக்கரில் அதுக்கு பின்னாடி வருதுன்னா பார்த்துருக்கேன். அந்த பாதை வழியாக வரக்கூடிய இடம் இந்த கோயில். இதில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடு கேளுங்க, நான் சொல்கிறேன். பார்ட்டியை பார்க்கணுனாலும் பார்ட்டியை பார்த்து பேசலாம், குறைச்சி தருவாங்க. வணக்கம்.